பகவான் கிருஷ்ணர் அருளிய பகவத்கீதையை படிக்க ஆரம்பிக்கின்றோம். முதலில் பகவத்கீதையில் பகவான் கொடுத்த அறிவு நமக்கு தேவையா என்று முடிவு செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு பொருளையும் அடைவதற்கு முன் நாம் முதலில் சிந்திப்பது அதனுடைய தேவையை பற்றித்தான். அது தேவையாக இருந்தால் அது செயலாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அதை அடைவோம். அதுபோல கீதையில் பகவான் எந்த ஒரு அறிவை கொடுக்கின்றாரோ அந்த ஒரு அறிவு நமக்கு தேவையா என்பது முதல் கருத்து. அது தேவையாக இருந்தால் அதை நாம் சிந்திக்கலாம். சில சமயங்களில் அது தேவை என்று நிர்ணயிக்கப்படும். ஆனால் அது இப்பொழுது தேவையா என்பது அடுத்த கேள்வி. சிலர் நினைக்கலாம், இந்த ஆன்மீக தத்துவமெல்லாம் பிறகு வைத்து கொள்ளலாம், அது தேவைதான், ஆனால் அது வயதான காலத்தில், இப்பொழுது அல்ல என்று சிலர் நினைக்கலாம். ஆகவே நாம் முகவுரையாக கீதையில் பகவான் என்ன உபதேசத்தை செய்ய போகின்றாரோ அந்த உபதேசத்தினுடைய தேவையை நன்கு உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த தேவை இப்பொழுதே என்றும் உணர வேண்டும். அதை உணர்ந்தால்தான் நாம் கீதைக்குள் நுழையும் பொழுது ஸ்ரத்தையுடன் நுழைவோம். முகவுரையாக நாம் இப்பொழுது கீதையினுடைய தேவை, அந்த தேவை என்பது இப்பொழுதே தேவை. இப்பொழுது என்றால் எப்பொழுது நமக்கு கீதையை கேட்க வாய்ப்பு கிடைத்துள்ளதோ அப்பொழுதிருந்தே தேவை என்ற கருத்தை சுருக்கமாக பார்த்து பிறகு நாம் கீதைக்குள் நுழையலாம். மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமையை ஒரு ஸ்லோகம் இவ்விதம் கூறுகின்றது. ஆகார நித்ரா பய மைத்துனம் ச சாமான்யமேதத் பசுபிர் நராணாம். இது முதல் வரி. இந்த முதல் வரியில் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள ஒற்றுமை கூறப்படுகின்றது. என்ன ஒற்றுமை? ஆகாரம். ஆகாரம்னா உணவை உட்கொள்ளுதல். மிருகங்களும் உணவை உட்கொள்கின்றன, மனிதர்களும் உணவை உட்கொள்கிறார்கள். இரண்டாவது நித்ரா. நித்ரா என்றால் உறக்கம். மிருகங்களும் உறங்குகின்றன, நாமும் உறங்குகின்றோம். மூன்றாவது பயம். மிருகத்திற்கும் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயம் இயற்கையாக இருக்கின்றது. மனிதர்களுக்கும் தன்னை காத்து கொள்ள வேண்டும், அந்த உயிரை பற்றிய பயம் இருக்கின்றது. மைத்துனம் என்பது இனப்பெருக்கம். மிருகங்களும் தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்கின்றது, மனிதர்களும் இனத்தை பெருக்கிக் கொள்கின்றார்கள். இவ்விதம் ஆகார நித்ரா பய மைத்துனம் ச சாமான்யம் ஏதது. இவைகளெல்லாம் சாமான்யம். சாமான்யம் என்றால் மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒன்று. பிறகு எது மனிதனிடமிருந்து மிருகத்தை அல்லது மிருகத்திடமிருந்து மனிதனை வேறுபடுத்துகின்றது? அது இரண்டாவது வரியில் கூறப்படுகின்றது. புத்திர்ஹி தேஷாம் அதிகோ விசேஷக. அதாவது புத்தி என்ற ஒன்றானது மிருகத்திடமிருந்து மனிதனை பிரிக்கின்றது. அதிகக விசேஷக என்றால் புதிதாக இருப்பது அல்லது பிரிப்பது அல்லது குறிப்பாக மனிதனுக்கு கிடைத்துள்ளது. அது புத்தி. ஒரு கால் மனிதன் புத்தியை கொடுக்கப்பட்டு, மனிதனுக்கு புத்தி கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தவில்லை என்றால், ஸ்லோகத்தினுடைய கடைசி பகுதி கூறுகின்றது, புத்தியா விஹீனா பசுபிகி சமானாக.
யார் இந்த புத்தியை பயன்படுத்தவில்லையோ அவர்கள் மிருகத்துடன் சமமாகின்றார்கள். இவ்விதம் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் சில ஒற்றுமைகள் இருந்த போதிலும் வேறுபடுத்துவது புத்தி என்று இந்த ஸ்லோகம் நமக்கு உபதேசம் செய்கின்றது. இந்த புத்தியை பயன்படுத்தவில்லை என்றால் எந்த வேறுபாடும் இல்லை. யாருக்கு? மனிதனுக்கும் மிருகங்களுக்கும். இனி அடுத்த கேள்வி, புத்தி என்றால் என்ன? இங்கு புத்தி என்ற சொல்லில் என்ன கருத்து குறிப்பிடப்படுகிறது என்று இப்பொழுது பார்ப்போம். புத்தி என்பது கரணம் அல்லது கருவி என்று சாஸ்திரத்தில் கூறப்படுகின்றது. இப்போ நம்ம எத்தனையோ கருவிகளை பயன்படுத்துகின்றோம். இப்போ எழுதுகின்றோம், பேனா ஒரு கருவியாக இருக்கின்றது. புஸ்தகம் படிப்பதற்கு ஒரு கருவியாக இருக்கின்றது. வாகனம் ஒரு கரணம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கின்றது. அதே போல புத்தி என்பதும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இனி அடுத்த கேள்வி, அந்த கருவி நமக்கு எந்த விதத்தில் உதவி செய்கின்றது? அந்த கருவியினுடைய செயல்பாடு என்ன? இந்த புத்தி என்பது மிருகங்களிடம் இல்லாத மனிதனிடம் மட்டும் இருக்கின்ற ஒரு விதமான புத்தி. மிருகங்களுக்கும் இருக்கின்றது. அந்த புத்தி வேறு, மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு புத்தி வேறு. அந்த புத்தி என்ன செய்கின்றது? எப்படிப்பட்ட கரணமாக, இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கின்றது என்று பார்த்தால், இந்த மனிதனிடம் மட்டும் இருக்கின்ற இந்த புத்தி 3 விதத்தில் நமக்கு ஒரு கருவியாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதில் முதல் விதமானது தன்னை அறிதல். ஆங்கிலத்தில் கூறினால் செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்வது. தன்னையே அறிதல். இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள புத்தியில் இருக்கின்ற ஒரு விதமான சக்தி. நம்மையே நாம் அறிதல். மிருகங்களுக்கு இந்த சக்தி கிடையாது. ஒரு மிருகத்திற்கு தான் இந்த மிருகம் என்று தெரியாது. ஒரு யானைக்கு தான் யானைன்னு தெரியாது. ஒரு நாய்க்கு நான் நாய் என்று தெரியாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு நான் மனிதன் என்ற ஞானம் இருக்கின்றது. அது மிக சுலபமாக இந்த அறிவு நமக்கு இருக்கின்றது, மிருகத்திற்கு இல்லை என்று புரிந்து கொள்ளலாம். ஒரு பறவையின் முன் கண்ணாடியை வைத்தால் அந்த பறவைக்கு நம்முடைய பிரதிபிம்பம்தான் அந்த கண்ணாடியில் இருக்கின்றது என்று தெரியாது. வேறு ஏதோ ஒன்று இருக்கின்றது என்று அது கொத்தத்தான் போகும். காரணம், தான் பறவை என்று அதற்கு தெரியாது. அதனுடைய முகம் அதற்கு தெரியாது. இப்போ நம்முடைய முகம் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம முகத்தை பார்த்ததே இல்லை, பார்க்கவும் முடியாது. இருந்தாலும் நம்முடைய முகத்தினுடைய அடையாளம் நமக்கு தெரியும். காரணம் என்ன? கண்ணாடியில் பார்த்துருக்கோம், ஃபோட்டோவில் பார்க்குறோம். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? இந்த செல்ஃப் கான்சியஸ்ன்னு சொல்கிறது. புத்தி நம்மையே நாம் யார் என்று காட்டி கொடுக்கும். ஆனால் மற்ற மிருகங்களுக்கு தான் யார் என்று தெரியாது. ஒரு நாய்க்கு தான் நாயின்னு தெரியாமையே வாழ்க்கை பூரா நாயாக வாழ்ந்து விடுகிறது. ஒரு யானைக்கு நான் யானைன்னு தெரியாமையே ஆனால் யானையாக வாழ்ந்து விடுகிறது. ஒருவர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு தான் மனிதன்னு தெரிஞ்சு ஆனால் மனிதனாக வாழ்வதில்லைன்னு சொன்னார். ஆனால் ஒவ்வொரு மிருகங்களும் தான் யாருன்னு தெரியாமலேயே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறது. அந்த அறிவு மிருகங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் மனிதனுக்கு தான் மனிதன் என்ற அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் நான், இது என்னுடைய பிரதிபிம்பம், இது என்னுடைய ஃபோட்டோ தான் அப்படிங்கிற ஞானம் மனிதனுக்கு இருக்கின்றது. இதுதான் அதிகமான விசேஷம்னு சொல்லப்படுகின்ற புத்தி. இந்த புத்தி மிருகத்திற்கு இல்லை, நமக்கு இருக்கின்றது. இதுதான் மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள ஒரு புத்தி அல்லது ஒரு விதமான சக்தி. இரண்டாவதாக தர்ம அதர்ம ஞானம். இது தர்மம், இது அதர்மம் என்கின்ற அறிவு. இதுவும் மிருகங்களுக்கு கிடையாது. இது நல்லது கெட்டது அப்படிங்கிற அறிவு மிருகத்திற்கு கிடையாது. ஆனால் மனிதனுக்கு இருக்கின்றது. ஒருவன் எவ்வளவுதான் அதர்ம வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும்
அவனுக்கு தெரிகின்றது இது அதர்மம் என்று. அப்படி இயற்கையாகவே நமக்கு எது தர்மம் எது அதர்மம் என்கின்ற அறிவு இருக்கின்றது. சில சமயங்களில் தர்ம விஷயத்தில் குழப்பம் வரலாம், ஆனால் அடிப்படையாக நமக்கு எது தர்மம் எது அதர்மம் என்ற அறிவு நமக்கு இருக்கின்றது. இப்போ எதெல்லாம் எனக்கு ஆகாதோ அது மற்றவர்களுக்கும் ஆகாது. இப்போ என்னிடத்தில் ஒருவர் பொய் சொல்லக்கூடாதுன்னா நானும் மற்றவர்களிடம் பொய் சொல்லக்கூடாது. என்னை ஒருவர் துன்புறுத்தக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம் என்றால் நான் மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருத்தல் என்பது தர்மம். இந்த அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இது இரண்டாவது, புத்தியில் இருக்கின்ற இரண்டாவது விசேஷம். மூன்றாவது விசேஷம், எது உண்மை எது தோற்றம் அல்லது எது பொய் என்கின்ற அறிவு. எது நிழல் எது நிஜம் என்கின்ற ஞானம். இதுவும் மிருகங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நம்ம காணல் நீரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறை தெரியாமல் நீர்னு போகிறோம், பிறகு நமக்கு அறிவு வந்து விடுகின்றது, இது நீர் போன்ற காட்சி, அது நீர் அல்ல. இந்த அறிவு நமக்கு இருக்கின்றது, ஆனால் மிருகங்களுக்கு கிடையாது. இவ்விதம் புத்தி என்பது மனிதனிடம் இருக்கின்ற இந்த சக்தி இந்த மூன்று செயலை செய்கின்றது. இந்த மூன்று விதத்தில் கருவியாக இருக்கின்றது. ஒன்று தன்னையே அறிதல், இரண்டாவது சரி தவறு என்ற அறிவு, மூன்றாவது எது உண்மை எது பொய். எது நம்ம கண்ணு முன்னாடி மட்டும் தோன்றுகின்ற தோற்றம், ஆனால் எது உண்மையாக இருக்கின்றது. இந்த சக்தி, இந்த விதமான புத்தி மனிதனிடம் மட்டும் இருக்கின்றது. பிறகு அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுகிறது, இந்த சக்தியினால்தான் மனிதனும் மிருகங்களும் வேறுபடுகிறார்கள். ஒரு கால் ஒருவன் மனித உடலில் இருந்து இந்த மூன்று விதமான சக்தியை இழந்து விட்டால் அவனுக்கும் மிருகத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. இந்த மூன்று இருக்கிற வரைக்கும் தான் அவன் மிருகங்களிடமிருந்து பிரிந்து மனிதனாக இருக்கின்றான். இனி அடுத்த கேள்வி, இந்த புத்தியினால் நாம் என்ன பலனை அடைகின்றோம்? மிருகங்களிடமிருந்து வேறுபட்டு மிருகங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கின்ற இந்த புத்தி நம்மிடம் இருக்கின்றது. இப்போ இந்த புத்தியின் மூலமாக மிருகங்களை காட்டிலும் நாம் என்ன அதிகமான பிரயோஜனத்தை அல்லது லாபத்தை அடைகின்றோம் என்பதுதான் அடுத்த கேள்வி. இந்த புத்தியின் மூலமாக மிருகங்களை காட்டிலும் நாம் வேறாக அதிக லாபம் என்ன அடைகின்றோம் என்பதுதான் நம்முடைய இப்பொழுது அடுத்த விசாரம். நாம் அடைகின்ற பிரயோஜனம், முதல் பலன் மிருகங்களை காட்டிலும் மனிதர்களாக இருக்கின்ற நாம் அதிகமான இன்பத்தை அடைகின்றோம். மிருகங்களும் இன்பத்தை அடைகின்றன, ஆனால் இந்த புத்தியின் துணை கொண்டு இப்போ நமக்கு மிருகத்திற்கு கொடுக்கப்படாத ஒரு அறிவு கொடுக்கப்பட்டுள்ளதல்லவா, இந்த அறிவின் பலனாக மிருகங்களை காட்டிலும் அதிகமான இன்பத்தை அடைய இந்த கருவி பயன்படுகிறது அல்லது புத்தி பயன்படுகிறது. எப்படி என்றால், இப்போ 200 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பறவை இருக்குது, நீங்கள் கிராமத்தில் பார்க்கலாம், இந்த தூக்கணாங்குருவின்னு சொல்லி. அது எப்படி கூடு கட்டியிருக்கோ அதே போல தான் இன்றைக்கும் அது கூடு கட்டிகிட்டு இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் 200 வருடங்களுக்கு முன்னாடி மனிதன் எப்படி வீடு கட்டியுள்ளான், இப்பொழுது எப்படி இருக்கின்றான்னு பார்த்தா நமக்கு எவ்வளவு வேறுபாடு தெரிகிறது. பிறகு மிருகங்கள் எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இருந்தாலும் எதை சாப்பிட்டு இருந்ததோ அதைத்தான் உட்கொண்டு இருக்கும். ஆனால் நம்ம உணவில் எவ்வளவு மாற்றத்தை கொண்டுள்ளோம், எவ்வளவு விதமான ருசிகரமான உணவை மாற்றி அமைத்துள்ளோம். இப்போ இந்த சக்தியெல்லாம் எப்படி நமக்கு வந்துள்ளது, இதெல்லாம் அறிவினுடைய விளைவு. அதே போல் ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் கண் என்கின்ற புலனுக்கு காட்சி பொருளாக நம்ம எவ்வளவோ கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், எவ்வளவோ இன்பத்தை அடைகின்றோம். அதே போல் இசை, எந்த மிருகங்களும் இசையை அனுபவித்து கொண்டிருப்பதில்லை. நம்ம இந்த புத்தியின் துணை கொண்டு ஓசையை பயன்படுத்தி இசையாக மாற்றி அதை நாம் அனுபவிக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு புலன்கள்,
அது வீடாகலாம், இசையாகலாம், காட்சி பொருளாகலாம். எல்லா விதத்திலும் புத்தியின் துணை இருந்த காரணத்தினால்தான் நாம் அதிகமான இன்பத்தை அடைகின்றோம். மிருகங்கள் அடைகின்ற இன்பத்தை விட நாம் அதிக இன்பத்தை ஒவ்வொரு புலனிலிருந்தும் அடைகின்றோம். அதற்கு காரணம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த புத்தி. இந்த புத்தியின் துணை கொண்டுதான் நாம் அதிக இன்பத்தை அடைகின்றோம். இது முதல் பலன், முதல் பிரயோஜனம். இரண்டாவது லாபம், மனித குலம்தான் இந்த பூமியையே ஆட்டி வைக்கின்றது அல்லது பூமியையே எடுத்துக்கொள்கின்றது. எல்லா மிருகங்களுக்கும் மனிதன் தலைவனாக இருக்கின்றான். நீங்கள் பார்த்தா தெரியும், யானை எவ்வளவு பெருசாக இருக்குது. அந்த யானையை கட்டுப்படுத்துகிற யானை பாகன் இருப்பானே, அவன் 50 கிலோ இருக்கலாம். அவன் அது மேலே உட்கார்ந்துட்டு பெரிய யானையே கட்டுப்படுத்துகின்றான். இது எப்படி முடிகின்றது? யானைக்கு இருக்கின்ற திறன், அந்த யானையை கட்டுப்படுத்துகின்றவனுடைய உடல் திறனை பார்த்தோம்னா கண்டிப்பாக முடியாதுதான். ஆனால் எப்படி அவன் கட்டுப்படுத்தி வைத்துள்ளான்? அதுதான் புத்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த யானைக்கு என்ன பலகீனம்னு கண்டுபிடிச்சு அதனுடைய குணத்தை இவன் அளந்து அதை இவன் பயன்படுத்துகின்றான். அப்படி இந்த உலகத்தையே, இந்த பூமியையே மனிதர்கள்தான் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அதை ஈஷத்துவம் என்று சொல்லப்படுகிறது. ஈஷத்துவம்னா மிருகங்களையெல்லாம் பயன்படுத்துகின்றான். ஒவ்வொரு மிருகத்தினுடைய குணத்தை அறிந்து அந்த மிருகத்தை தனக்கு பயன்படுத்தி கொள்கின்றான். இப்போ நாய்ங்கிற மிருகத்துக்கு என்ன குணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், உடனே அதை நம்ம பயன்படுத்துகின்றோம். அதே போல் ஒவ்வொரு மிருகத்துக்கு என்ன குணம்னு தெரிஞ்சு அதை பயன்படுத்துகிறோம். சில மிருகங்களினுடைய குணத்தை தெரிஞ்ச உடனே அதிலிருந்து நம்ம விலகியும் இருக்கின்றோம். இவ்விதம் மனிதன் இந்த உலகத்தையே புத்தியினால் தான் ஆண்டு வருகின்றான். இது இரண்டாவது பலன். இந்த ரெண்டும் மிக சுலபமாக புரிந்து கொள்கின்ற பிரயோஜனம் அல்லது லாபம். மூன்றாவது பலன் என்னவென்றால், அதாவது இந்த புத்தியினுடைய பலன், புத்தியானது எது தர்மம் எது அதர்மம் என்று காட்டி கொடுக்கின்றது. ஆகவே புத்தியின் துணை கொண்டு ஒருவன் தர்மத்தை பின்பற்றி புண்ணியம் என்கின்ற பலனை அடைய முடியும். இந்த வாய்ப்பு மிருகத்திற்கு கிடையாது. ஏன்னா அதற்கு தர்ம அதர்ம ஞானம் இல்லை, எது சரி எது தவறுங்கிற ஞானம் இல்லை. ஆகவே மிருகங்கள் ஒரு புதிய செயலை செய்து புண்ணியத்தை தேட முடியாது, அதனுடைய கர்ம வினையைத்தான் அனுபவித்து செல்லும். ஆனால் மனிதனுக்கு இந்த அறிவு இருப்பதனால் மனிதனுடைய உடல் ஒருவன் எடுத்து, ஒரு ஜீவன் மனித உடலை எடுத்து இந்த புத்தி கொடுக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அவன் புண்ணியத்தை தேட முடியும். தர்மத்தில் ஈடுபட்டு புண்ணியத்தை தேட முடியும். பாபத்தை தவிர்த்தும் இவன் புண்ணியத்தை தேட முடியும். அந்த புண்ணியத்தினுடைய பலன் என்ன என்றால், புண்ணியத்தினுடைய பலன் இகலோக சுகம் பரலோக சுகம் என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் அந்த புண்ணியத்தை இவன் இன்பத்திற்காக பயன்படுத்தலாம், அல்லது மனிதன் அடையக்கூடிய இறுதி லட்சியத்திற்காகவும் அந்த புண்ணியத்தை பயன்படுத்தலாம். இப்போ மூன்றாவது புத்தியினுடைய பலன் புண்ணியத்தை ஈட்டுதல். இனி நான்காவது பிரயோஜனம் என்ன? இந்த புத்தியினால் நாம் அடையக்கூடியது, அதைத்தான் சாஸ்திரத்தில் மோக்ஷம் அல்லது இறைவனை அடைதல் அல்லது பரபிரம்மத்தை உணர்தல் என்று சொல்லப்படுகிறது. இந்த மோட்சத்தை அடைவதற்கும் இந்த புத்திதான் கருவியாக இருக்கின்றது. இந்த மூன்று அறிவு எந்த மனதில் இருக்கோ அந்த மனதினால தான் மோட்சத்தையும் அடைய முடியும். அதாவது தன்னை உணர்தல், எது தர்மம் எது அதர்மம் என்று உணர்தல், எது உண்மை எது பொய் அல்லது எது உண்மை எது தோற்றம் என்று உணர்தல். இந்த சக்தியினால் ஒருவன் மோட்சத்தையும் அடையலாம். இந்த நான்கு பிரயோஜனம், இந்த நான்கு விதமான லாபத்தை புத்தியினால் ஒருவன் அடைய முடியும். அதாவது அதிகமான இன்பம், இரண்டாவதாக அனைவரையும் ஆளுதல்,
மற்ற மிருகங்கள், இந்த உலகத்தையே அவனுடைய கட்டுக்குள் கொண்டு வருதல், மூன்றாவது புண்ணியத்தை சேகரித்தல், நான்காவது மோட்சத்தை அடைதல். இதெல்லாம் யார்னால முடியும்? யாருக்கு இந்த புத்தி இருக்கோ அவர்களால் தான் முடியும். இந்த புத்தி இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஜீவராசிகளில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது புத்தியினால் நாம் அடையக்கூடிய லாபத்தை பார்த்தோம். அதாவது புத்திங்கிறது இந்த சக்தியுடன் கூடியிருப்பது, தன்னை அறிந்து சரி தவறு என்பதை அறிந்து உண்மை பொய் இதை அறிகின்ற ஒரு விதமான சக்தி. இனி அடுத்த பகுதியை இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். அதாவது இளம் வயதில் நமக்கு ஜீரணிக்கின்ற சக்தி இருக்கின்றது. இப்போ ஜீரணிக்கின்ற சக்தி இருப்பதனால் மட்டும் நமக்கு ஆரோக்கியமான உடல் இருக்கும் என்று பொருள் அல்ல. ஜீரணிக்கிற சக்தி இருக்கின்ற சமயத்தில் ஆரோக்கியமான உணவை கொடுத்தால்தான் அந்த சக்தியை பயன்படுத்தி உணவானது உடலில் உள்ள ஒரு வலுவாக அல்லது சக்தியாக மாற்றப்படுகிறது. அதே போல் இப்போ ஜீரணிக்கிற சக்தி இருப்பவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான உடல் இருக்கணும்னு சொன்னால், ஜீரணிக்கிற சக்தி இருப்பவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கவில்லை என்றால் ஆரோக்கியமான உடல் இருக்காது. அதே போல இந்த மூன்றும் புத்தியில் இருக்கின்ற ஒரு விதமான சக்தி. இந்த புத்திக்கு சரியான அறிவை கொடுத்தால், இப்படிப்பட்ட புத்திக்கு நம்ம சரியான அறிவை கொடுத்தோம்னா, எப்படி ஜீரணிக்கின்ற சக்தியை உடைய நமக்கு சரியான உணவை கொடுக்கும் பொழுது அது உடல் சக்தியாக மாறுகிறதோ, அதே போல இந்த சக்தியை உடைய புத்திக்கு சரியான அறிவை கொடுக்கும் பொழுது நாம் இப்பொழுது கூறிய 4 விதமான பலனையும் அடைய முடியும். மிருகங்களை காட்டிலும் அதிகமாக இந்த உலகத்தில் சுகித்திருக்கலாம், சந்தோஷத்திருக்கலாம். மிருகங்களை எல்லாம் நம்முடைய கட்டுக்குள் வைத்திருக்கலாம், புண்ணியத்தை சேகரிக்கலாம், மோட்சம் வரை நாம் செல்லலாம். எப்பொழுதுனா இந்த புத்திக்கு சரியான அறிவை கொடுக்கும் பொழுது. ஒரு கால் இந்த புத்தி நம்மிடம் இருந்தும் இந்த புத்திக்கு நாம் சரியான அறிவை கொடுக்கவில்லை என்றால், இப்போ புத்திங்கிறது பகவான் இயற்கையில் நமக்கு கொடுத்த ஒரு பிரசாதம். அந்த புத்தியை நாம் சரிப்படுத்தவில்லை என்றால், பண்படுத்தவில்லை என்றால், அந்த புத்திக்கு சரியான உணவு கொடுக்கவில்லை என்றால் என்னென்ன துயரம் வரும் என்று இப்பொழுது பார்ப்போம். இப்போ ஒரு நாணயத்தினுடைய மறுபக்கம்ங்கிறது போல இதுவரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம மைனஸ் பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். இந்த புத்தி நம்மிடம் இருந்து அதை நாம் சரிப்படுத்தவில்லை என்றால், புத்திக்கு கொடுக்க வேண்டிய உணவை அதாவது அறிவை கொடுக்கவில்லை என்றால் என்ன விளைவு ஏற்படும், என்ன சைடு எஃபெக்ட் வரும், அதை இப்பொழுது ஒன்றின் பின் ஒன்றாக பார்ப்போம். இப்போ இதுவரைக்கும் நமக்கு கொடுத்த புத்தியில் என்னென்ன அடையலாம்னு பார்த்தோம். இனி அந்த புத்தியினால் என்னென்ன துயரம் வருகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். இந்த 4 இப்போ நம்ம பார்த்தமே அதற்கு ஆப்போசிட், எதிர்மறையான விளைவையும் இந்த புத்தியினால தான் நாம் அடைகின்றோம். இப்போ உதாரணமாக இப்பொழுது முதல் கருத்தை எடுத்துக்கொள்வோம். மிருகங்களுக்கு ஒரு விதமான இன்பம் இருக்குது. புத்தியை பயன்படுத்தி நாம் அதிக இன்பத்தை அடையலாம்னு முதல்ல பார்த்தோம். ஆனால் அந்த புத்திக்கு சரியான அறிவை கொடுக்காத பொழுது, அந்த புத்தி சரியாக இயங்காத பொழுது மிருகங்கள் எவ்வளவு துயரத்தை அடைகின்றதோ அதைவிட அதிகமான துயரத்தை மனிதன் அடைகின்றான். மனிதன் மிருகத்தை காட்டிலும் அதிகமான இன்பத்தை அடைகிறது போல, மனிதன் மிருகத்தை காட்டிலும் அதிகமான துயரத்தையும் அடைகின்றான். எப்பொழுதுனா அந்த புத்தி சரியாக இல்லாத பொழுது. இதை கேட்ட உடனே மிருகமாக இருக்கிறது நல்லதாக இருக்குமோன்னு தோன்றும். மிருகமாக மாறுறது நல்லதா, அல்லது இந்த புத்திக்கு சரியான அறிவை கொடுத்து அதனால் பலனை அடைகிறது நல்லதான்னு பிறகு நாம் தான் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும். இப்போ மிருகம் ஒரு விதமான இன்பத்தை அனுபவிக்குது, ஒரு விதமான துன்பத்தை அனுபவிக்கிறது.
அதனுடைய புத்தியினுடைய அடிப்படையில். இப்போ நமக்கு அதிகமான புத்தி இருக்கிறதுனால எப்படிப்பட்ட இன்பத்தை அடையலான்னு பார்த்தோம். இனி அந்த புத்தி சரியில்லை என்றால் என்ன துன்பத்தை அடையணும்னு பார்த்தோம்னா, முதல் கருத்து, மிருகங்களை காட்டிலும் அதிக துயரத்தை மனிதர்கள் அனுபவிக்கின்றார்கள். அது எப்படி அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மிருகங்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லைன்னா வெட்டினரி டாக்டர் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் மனிதனுக்கு தான் சைக்காட்ரின்னு ஒரு டாக்டரே இருக்கார். காரணம் என்ன தெரியுமோ? மனோதத்துவ டாக்டர் மிருகங்களுக்கு கிடையாது. மிருகங்களுக்கெல்லாம் தூக்கம் வரலை, ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் தான் தூக்கம் வருங்கிற நிலை கிடையாது, சந்தோஷமாக தூங்கும். ஆனால் மனிதர்களுக்கு பார்த்தோம்னா அவர்களாக எடுத்துக்கொண்ட கஷ்டத்தில் தூக்கம் இல்லாமல் சில மாத்திரையை போட்டு தான் தூங்கணுங்கிற அளவு துயரப்படுகிறார்கள். ஆனால் மிருகங்களுக்கு அந்த துயரம் கிடையாது. பிறகு ஒரு விதமான மருந்து இருக்குது, ரானிட்டிடின் அந்த மருந்து பேர். அது ஒருவர் சொன்னார், உலகிலேயே அதிகமாக சாப்பிட்ற மருந்து அதுவான். காரணம் என்ன தெரியுமா? அது அல்சருக்கான மருந்து. மனதில் ரொம்ப டென்ஷன் துயரப்பட்டால் அல்சர் வருகின்றது. மிருகங்களுக்கெல்லாம் இந்த மருந்து கிடையாது, மனிதன்தான் இந்த மருந்து அதிகமாக உட்கொள்கின்றான். இதிலிருந்து என்ன தெரிகின்றதுன்னா, மிருகத்தை காட்டிலும் அதிகமாக துயரப்படுகின்றான். அதனுடைய விளைவு உடலினுடைய சில பாதிப்பு. எப்படிப்பட்ட துயரம்னா, இப்போ ஒரு மிருகம் இருக்குது, அது தன்னையே தெரியாததுனால அதற்கு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது. இப்போ 2 நாய் இருக்குதுன்னு வச்சுக்குவோமே. ஒருவர் அமெரிக்காவிலேருந்து ஒரு நாய் வாங்கிட்டு வைக்கிறார். நம்ம ரோட்டில் ஒரு நாய் போயிட்டுருக்கு. ரெண்டும் பார்த்ததுன்னு சொன்னால் அதனுடைய இயற்கையில் நம்மைய போல் ஒருத்தனை பார்க்குறோம்னு அது உழைக்குமே தவிர, அது வெளிநாட்டிலிருந்து வந்த ஸ்பெஷல், நான் லோக்கல் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் மிருகத்துக்கு கிடையாது. அதாவது ஒருத்தரோட தன்னை ஒப்பிட்டு அதனால துயரப்படுவதுங்கிறது மிருகங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாய்க்கு நான் நாய்ங்கிறதே தெரியாது. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. அவனுக்கு ஒரு செல்ஃப் கான்சியஸ், தன்னையே அவன் அறிவதனால் அவன் ஒப்பிட்டு பார்க்கின்றான். தன்னிடம் இருக்கிறதுல சந்தோஷம் அடையாமல் தன்னிடம் இல்லாததை நினச்சி துயரப்படுகின்றான். இப்போ பாண்டவர்கள் இருந்தார்கள், அவர்கள் பல வருஷங்கள் காட்டில் வாழ்ந்தார்கள். துரியோதனை வாழ்க்கை பூரா மாளிகையில் தான் வாழ்ந்தான். ஆனால் வாழ்க்கையில் அதிக துயரப்பட்டது துரியோதனன் தான் பாண்டவர்களை விட. காரணம் என்ன தெரியுமோ? அவனிடம் இருந்த அந்த பொறாமை. இவ்விதம் மிருகங்களுக்கு அந்த பொறாமைங்கிறதுனால துயரம் இல்லை. பிறகு மிருகங்களுக்கு பயமும் ஓரளவு தான் இருக்குது. அது இயற்கையாக தன்னைய காத்து கொள்ளும் அளவு தான் பயம் இருக்குது. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. பொருள் இல்லாத பொழுது பொருள் இல்லையேன்னு பயம், பொருள் விட்டால் பொருள் போய்விடுமோன்னு ஒரு பயம், இப்போ எதிர்காலத்தை குறித்த பயம். இப்படி உறக்கமின்மை, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், பொறாமைப்படுதல், ஒப்பிட்டு தன்னை துயரப்படுத்தி கொள்ளுதல், உறவுகளினால் சில உறவு நம்மிடம் இருக்கேன்னு சிலரோட நம்ம சேர்ந்து வாழ வேண்டுமேனு துயரம், சிலரோட சேர்ந்து வாழ முடியவில்லை என்ற துயரம். இப்படி அதிக துயரத்தை அடைவது யார்? அது மனிதன்தான். இதை கேட்கும் பொழுது தான் பலருக்கு பேசாமல் 4 காலில் நடந்துட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணும். ஆனால் வேறு சாய்ஸ் கிடையாது. பகவான் நமக்கு புத்தியை கொடுத்துட்டார். மீண்டும் நம்ம மிருகமாக வாழ முடியாது. இதை உணர்ந்தவர்கள் தான் சிலர் என்ன செய்தார்கள், மிருகங்கள் சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கு, ஆனால் மனித வாழ்க்கையில் மிருகத்தை விட அதிக துயரம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் ஒரு பீரியடில் இப்போ மிருகத்தை போலையே வாழ்ந்துருவோமே, இப்போ முடி வெட்ட வேண்டாம், நெகத்தை வெட்ட வேண்டாம், மிருகத்தை போல வாழலாம், இந்த ஹிப்பீஸ்னு ஒருவர் உருவானார்கள். ஆனால் அவர்கள்னாலையும் கூட அப்படி வாழ முடியவில்லை. மனிதன் உடல் எடுத்துட்டா நமக்கு சாய்ஸ் கிடையாது, மனிதனாக தான் வாழ்ந்தாக வேண்டும், மிருகமாக நம்ம வாழ முடியாது. இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, மிருகத்தை காட்டிலும் அதிக துயரப்படுவது மனிதன்தான். இதற்கு முன்னாடி பார்த்தோம், மிருகத்தை காட்டிலும் அதிக சந்தோஷப்படுறதும் மனிதன்தான், மிருகத்தை காட்டிலும் அதிக துயரமும் மனிதனுக்குத்தான் வருகின்றது. இந்த 2 ஏன் வருதுன்னா புத்தியை பகவான் கொடுத்ததுனால தான். இனி அடுத்தது மிருகங்களுக்கெல்லாம் நம்ம தலைவனாக இருக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் மனிதன்தான் அடிமைப்பட்டு இருக்கின்றான். இந்த அடிமைப்பட்டு இருக்கிறதும் மனிதன்தான்.
நாமளே படைத்த சில பொருள்களுக்கு நாம் அடிமையாகி விடுகின்றோம். சில உணவுக்கு அடிமையாகி விடுகின்றோம், சிலருடைய உறவுக்கு அடிமையாகி விடுகின்றோம். அப்படி சுதந்திரத்தை இழந்து இருப்பதும் மனிதர்கள்தான். எப்படி மனிதன் சில மிருகங்களுக்கு தலைவனாக இருக்கானோ, அதே மனிதன் தன்னுடைய புலன்களுக்கு அடிமையாகி விடுகின்றான். இப்போ அடிமைப்பட்டு வாழ்வதும் மனிதன்தான், மிருகங்களெல்லாம் அடிமைப்பட்டு வாழ்வது கிடையாது. இப்போ நம்ம அடிமைப்பட்டு கொஞ்ச காலம் இருந்தோம். இந்த அடிமைப்பட்டு வாழுதல் அதுவும் மனிதனுக்கு தான் பொருந்தி வருகின்றது. பிறகு மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? புத்தியை பயன்படுத்தி புண்ணியத்தை சம்பாதிக்கலான்னு பார்த்தோம். இவன் அதே புத்தியை சரியாக பயன்படுத்தலினா பாபத்தையும் மனிதன் சம்பாதிக்கின்றான். இப்போ புத்தியினுடைய மூன்றாவது சைடு எஃபெக்ட் அல்லது தீய விளைவு என்னன்னா பாவத்தை சேர்த்தி கொள்ளுதல். இதுவும் மனிதனால் மட்டும் முடிகின்றது. ஏன்னா இவனுக்கு தர்ம அதர்ம ஞானம் இருக்குது. அந்த தர்ம அதர்ம ஞானத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் புண்ணியத்தை தேடுறதுக்கு பதுவாக இவன் பாபத்தை தேடி கொள்கின்றான். இனி நான்காவதா மோட்சத்தை அடையலாம்னு சொன்னோம். புத்தியை பயன்படுத்தி அந்த புத்திக்கு சரியான ஞானம் இல்லைன்னா நாம் அடைவது சம்சாரம் அல்லது துயரம். அந்த துயரத்தையும் இந்த புத்தியினால தான் நாம் அடைகின்றோம். மிருகங்களுக்கு மனிதன் அனுபவிக்கின்ற சம்சாரம்ங்கிறது கிடையாது. அதாவது சோகம் சம்சாரம் அதனுடைய விளக்கத்தை எல்லாம் நாம் நாளை பார்க்க இருக்கின்றோம். இங்கு மிருகங்கள் அனுபவிக்காத ஒரு துயரத்தை மனிதர்கள் அனுபவிக்கின்றார்கள். அவர்களை சுற்றியே ஒரு எண்ணங்களினால் ஒரு வலையை பின்னிக்கொண்டு அதிலேயே சிக்கி கிடைக்கின்றார்கள். இதுவும் இந்த புத்தியினுடைய விளைவு. இப்படி நம்ம பார்க்கையில் ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிறது போல மனிதன் மிருகம்னு ஒப்பிட்டு பார்க்கையில் மிருகத்தை விட நம்ம உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களாங்கிறது பேச்சு கிடையாது. இந்த புத்தி ஒன்று நமக்கு இருக்கிறதுனால மிருகத்தை காட்டிலும் இன்பத்தை அடையலாம், தலைவனாக இருக்கலாம், புண்ணியத்தை அடையலாம், மோட்சத்தையும் அடையலாம். அல்லது இந்த 4க்கும் ஆப்போசிட்டாக போகலாம். அதாவது அதிக துயரப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது அடிமைப்பட்டு வாழலாம். மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டு வாழலாம், நம்முடைய புலன்களுக்கும் நாம் அடிமைப்பட்டு வாழலாம். அப்படி அடிமைப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கை தான் துயரம். பிறகு பாபத்தையும் நம்ம சேர்த்தி கொள்ளலாம். பிறகு நமக்குள்ளேயே ஒரு விதமான சிறைப்பட்டு நம்ம விடுதலை அடையாமல் நாம் சம்சாரியாக பந்தப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். இந்த 2 ஆப்போசிட்டாக நம்ம பார்த்தோம். புத்திங்கிறது நம்மிடம் இருக்கின்ற ஒரு விதமான சக்தி. அந்த புத்திக்கு சரியான அறிவை கொடுத்தா நாம் முதல்ல பார்த்த ப்ளஸ் பாயிண்ட். சரியான அறிவை கொடுக்கவில்லை என்றால் நாம் இரண்டாவது பார்த்த மைனஸ் பாயிண்ட். இப்போ பகவத்கீதைங்கிறது இந்த புத்திக்கு சரியான அறிவை கொடுத்து நம்ம முதல்ல 4 பார்த்தோமே அந்த நிலையில் நம்மை வைத்திருப்பது தான் கீதையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஞானம். இந்த ஞானம் நமக்கு இல்லை என்றால், பகவத்கீதையிலிருந்து இந்த அறிவை நம்ம அடையவில்லை என்றால், நம்ம இரண்டாவதாக பார்த்தோமே அதிக துயரம், அடிமைப்பட்டிருத்தல், பாபத்தை சேர்த்து கொள்ளுதல், பிறகு நாம் சம்சாரியாக இருத்தல். இப்படி இருக்கின்ற ஒரு மனிதனை அதிகமான இன்பம் அது அவனுக்கு தேவை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அல்லது அடிமைப்படாமல் இருந்து புண்ணியத்தை சேர்த்தி மோட்சத்தை அடைதல், இந்த நிலைக்கு ஒருவன் செல்ல வேண்டும் என்றால் அந்த புத்திக்கு சரியான அறிவை கொடுக்கணும். அந்த சரியான அறிவை கொடுக்கின்ற நூல் வேதாந்தம் அல்லது தத்துவ நூல் அல்லது பகவத்கீதை. இப்போ பகவத்கீதையினுடைய தேவையை நம்ம உணரத்தான் அதற்குள் நமக்கு நாட்டம் வரும். ஸ்ரத்தையுடன் நாம் அதில் என்ன சொல்லியுள்ளது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அப்போ கீதை அல்லது வேதாந்தம் அல்லது உபனிஷத் சான்றோர்களுடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்றால் 2 எதிர்ப்பதமான நிலையில் நம்மை கொண்டு விடும். ஒன்று மோட்சம் அல்லது பந்தம். இந்த அறிவை கொடுக்கிறது தான் கீதை. இப்போது
சயின்ஸ் இருக்குது. சயின்ஸினுடைய ஞானத்தில் நம்ம விதவிதமாக இன்பத்தை அனுபவிச்சிருக்கோம். அதாவது முன்னெல்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா பார்க்கணுன்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போது சயின்ஸினுடைய நாலேஜில் ஒவ்வொரு வீடுமே சினிமா தியேட்டராக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு சயின்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா நமக்கு இன்பத்தை கொடுத்துருக்கு. ஆனால் துன்பத்தை அந்த சயின்ஸ் நீக்கவில்லை. இப்போ இருக்கிற சயின்ஸ் நாலேஜில் நம்ம இன்பத்தை அடைஞ்சிட்டோம், இன்பத்தை அதிகப்படுத்திட்டோம். அதே சமயத்தில் துன்பத்தையும் அதிகப்படுத்தியிருக்கோம். எந்த ஒரு சயின்ஸ் இன்பத்தை அதிகப்படுத்த உதவி செய்ததோ அந்த சயின்ஸ் துன்பத்தை நீக்கிறதுக்கான முயற்சியை பண்ணலை. பிறகு வேறு ஏதோ ஒரு சயின்ஸ் அந்த துன்பத்தை நீக்கணும். அந்த உபதேசம்தான் தத்துவ உபதேசம். அதைத்தான் பகவான் நமக்கு கீதையில் கொடுக்கின்றார். இப்போ கீதையினுடைய தேவை என்ன என்றால், நாம் மனிதர்களாக பிறந்து விட்டோம். அதுவே கீதையினுடைய தேவையை நிர்ணயிக்கின்றது. நம்ம மனுஷனாக பிறந்தது தான் கீதையை படிக்கிறதுக்கு தகுதியே தவிர வேறு எதுவுமே கீதையை படிக்கிறதுக்கான நிபந்தனை கிடையாது. அதாவது வயது நிபந்தனையோ, வயதுன்னா 5-6 வயதில் படிக்க முடியாது. புத்தி எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்து விட்டால் அந்த வயதிலிருந்து கீதை என்ற அறிவு நமக்கு தேவை. நீ அடுத்த கேள்வி எப்பொழுது தேவைனா, நான் 70 வயசு வரைக்கும் அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு அடிமைப்பட்டுட்டு பாவத்தை சம்பாரிச்சிட்டு சம்சாரியாக இருக்கேன், அதற்கு மேலே வேணா நான் சுகத்தை அடைகிறேன்னு யாராவது சொல்வார்களா? எந்த வயதில் எப்பொழுது தேவைனா, எப்பொழுது நமக்கு இந்த அறிவு கிடைக்கின்றதோ அப்பொழுதே நமக்கு தேவை. இவ்விதத்தில் பகவான் நமக்கு எந்த ஒரு அறிவை கொடுக்கின்றார் என்றால், எந்த ஒரு அறிவு நம்முடைய புத்திக்குள் வந்தால் அந்த புத்தி நாம் பார்த்த இந்த 4 ப்ளஸ் பாயிண்ட்டை நமக்கு கொடுக்குமோ அந்த அறிவைத்தான் பகவான் உபதேசிக்கின்றார். அந்த அறிவு இல்லை என்றால் நாம் எதை ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்தோமோ அதுவே நமக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்து, அப்போ மிருகமாக பிறந்திருக்கிறதே மேல் என்ற நிலைக்கு மனிதர்கள் விடுவார்கள். சில பேருக்கு துயரத்தை தாங்க முடியலனா அந்த மனதையே மறக்க முயற்சி செய்கிறார்கள். காரணம் என்ன என்றால், அந்த புத்திக்கு சரியான அறிவை கொடுக்கவில்லை. அந்த அறிவை கொடுத்து மனிதனை மனிதனாக வாழ வைப்பது தான் கீதையினுடைய குறிக்கோள் அல்லது கீதையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பலன். இவ்விதத்தில் யார் பகவத்கீதையை படிக்கணும் அல்லது படிக்கிறதுக்கு தகுதினா, யார் மனிதர்களாக பிறந்துள்ளார்களோ அவர்களுக்கு தகுதி. இப்போ நமக்கு கண்டிப்பாக சந்தேகம் இல்லை நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோமா இல்லையான்னு. காரணம் என்ன தெரியுமோ, அது இயற்கையாகவே பகவான் கொடுத்துட்டார். நமக்கு மனிதர் என்கின்ற அறிவு நமக்கு இருக்கின்றது. பிறகு தர்மா தர்ம ஞானமும் ஓரளவு நமக்கு இருக்கின்றது. பிறகு சத்தியமித்யா, எது உண்மை எது தோற்றம், அதில் சில குழப்பங்கள் இருக்கின்றது. தர்ம விஷயத்திலேயும் நமக்கு குழப்பங்கள் இருக்கின்றது. அதாவது எதை நாம் பின்பற்றணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளணும், எது லட்சியம் போன்ற சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு இருக்கின்றது. அவைகளையெல்லாம் நீக்கி மனிதனாக பிறந்த நாம் மனிதனாக வைத்திருக்க உதவுகின்ற நூல்தான் பகவத்கீதை போன்ற நூல்கள். இது கீதை மட்டுமல்ல, அது எந்த நூலாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது, பலவிதமான வர்ணத்தையுடைய பசுக்கள் இருக்கின்றன. பால் ஒரே ஒரு வெண்மை நிறம்தான். அதே போல் பல சான்றோர்கள் பல விதங்களில் உபதேசம் செய்தாலும் ஞானம் என்பது பால் போல் ஒன்றுதான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி கீதை என்பதும் ஒரு விதத்தில் நமக்கு கிடைக்கின்ற உபதேசம். இப்போ அந்த உபதேசத்தை நாம் இந்த வருடத்திலிருந்து மாலை வகுப்புகளில் விசாரத்தை ஆரம்பிக்கின்றோம். இப்போ கீதையினுடைய தேவை என்னன்னா, மனிதனாக பிறந்தாலே கீதை நமக்கு தேவைப்படுகின்றது. இந்த வயதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இனி அடுத்ததாக கீதையில் என்ன கருத்தை பகவான் மையமாக வைத்துள்ளார் என்பதுதான் கேள்வி. எந்த ஒரு கருத்தை அல்லது எந்த ஒரு அறிவை இந்த புத்திக்கு பகவான் நமக்கு கொடுக்கின்றார் என்பது கேள்வி. அதை நம்ம இரண்டாக பிரிக்கின்றோம்.
இப்போ பகவான் கீதையில் நமக்கு கொடுக்கிற அறிவை இரண்டாக பிரிக்கின்றோம். ஒரு அறிவு மனிதனாக இருக்கின்ற நாம் நம்ம மனிதர்கள்னு நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் அதிலும் ஒரு குழப்பம் இருக்கின்றது. மனிதனாக நம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோமே தவிர உண்மையில் இந்த மனிதனுக்கும் அப்பாற்பட்ட ஆத்ம தத்துவமாக பரபிரம்மமாக நாம் இருக்கின்றோம் என்று நாம் உண்மையில் அழியாத பரம்பொருள் என்ற அறிவு புகட்டப்படுகிறது. அதை சுருக்கமாக சொன்னால் ஆத்ம ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ கீதையில் மைய கருத்து ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம் அல்லது மெய்ப்பொருளை பற்றிய அறிவு. அதாவது நான் உண்மையில் எப்படிப்பட்டவன், இந்த அறிவு. இனி இரண்டாவது அறிவு தர்மத்தை பற்றிய அறிவு. அதாவது எப்படிப்பட்ட சாதனைகளை நான் மேற்கொண்டு என்னுடைய மனதை நான் பண்படுத்த முடியும், இந்த அறிவு கீதையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. முதல்ல என்னுடைய சொரூபம் என்னங்கிற ஞானம். இரண்டாவது எப்படிப்பட்ட சாதனைகளிலெல்லாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு நமக்கு கொடுத்த இந்த புத்தியை நாம் பயன்படுத்தி நாம் மோட்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைய முடியும், அதற்கு தகுதிப்படுத்த சாதனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது பகவான் கர்மயோகத்தில் ஆரம்பித்து முதல் படியாக இருக்கிற கர்மயோகத்தில் ஆரம்பித்து பிறகு தியானம், பக்தி, விதவிதமான தவங்கள், நம்மிடம் இருக்கின்ற குணங்களை மூன்றாக பிரித்து சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு பிரித்து குணங்களை பற்றிய ஞானம், இவ்விதத்தில் நம்மை பண்படுத்த எப்படிப்பட்ட சாதனைகளில் முறையாக மேற்கொள்ள வேண்டும். எத்தனையோ சாதனை இருக்குது. அந்த சாதனைகள் என்ன, அந்த சாதனைகளை எந்த படிகள் வழியாக நாம் கடந்து வர வேண்டும், இந்த அறிவும் கீதையில் புகட்டப்படுகிறது. இப்போ கீதையை நம்ம படிக்கும் பொழுது எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட சாதனையில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற அறிவு, நம்ம மனதை பண்படுத்த வேண்டிய ஞானமும் கிடைக்கின்றது. பிறகு நாம் யார் என்கின்ற மெய்ப்பொருளை பற்றிய ஞானமும் கிடைக்கின்றது. உபனிஷத்தெல்லாம் நாம் யாருங்கிற அந்த மெய்ப்பொருளை ஞானத்தை மையமாக வச்சு அதிகமாக பேசும். ஆனால் பகவான் என்ன செய்துள்ளார், அந்த அறிவையும் பேசி நம்மை பண்படுத்தவும் பல கருத்துக்களை படிப்படியாக கூறியுள்ளார். இதுதான் பகவான் கீதையில் சொன்ன கருத்து. அதாவது எத்தனையோ கருத்து சொல்லியிருக்கார், அனைத்தையும் இரண்டே தலைப்பில் பிரிச்சிடலாம். ஒன்று ஆத்ம ஞானம், இரண்டாவது நம்மை பண்படுத்த மனதை செம்மைப்படுத்த ஞானம். இரண்டுமே அறிவு தான். நம்மை செம்மைப்படுத்துவது எப்படி, நம்முடைய மனதை பண்படுத்துவது எப்படிங்கிற ஒரு அறிவு. பிறகு உண்மையிலேயே நாம் எப்படி இருக்கின்றோம் என்பது இரண்டாவது அறிவு. இப்போ இந்த இரண்டு அறிவு தான் கீதையில் பகவான் கொடுத்துள்ளார். இப்போ கீதையினுடைய அமைப்பு எப்படி என்று பலர் அறிந்திருப்பீர்கள். 18 அத்தியாயங்களுடன் இந்த பகவத்கீதை கூடியுள்ளது. இப்போ நம்முடைய திட்டம் எப்படி என்றால், நாளை நாம் முதல் அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை பார்க்கலாம். ஏன்னா முதல் அத்தியாயம் ஒரு கதையுடன் சென்று அர்ஜுனனுடைய மனநிலையை விளக்குகின்றது. இப்போ அர்ஜுனன்தான் இந்த கீதைக்கு சிஷ்யனாக இருக்க போகின்றான். இப்போ சிஷ்யனுடைய மனநிலையை நம்ம உணர்ந்தால்தான் நாமும் அந்த மனநிலையை அடைய முடியும் அல்லது அடைய வேண்டும். முதல் அத்தியாயம் கதையாக இருந்தாலும் அர்ஜுனனுடைய மனதில் வந்த மாற்றங்கள் மிக அழகாக விளக்கப்படுகிறது. அவன் எப்படி போர்க்களத்துக்குள்ள நுழைந்தான், அவனுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன என்று நம்ம கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அர்ஜுனனுடைய மனதில் வந்த மாற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க போகின்றோம். அதனால் நாளை ஒரே வகுப்பில் முதல் அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை, அர்ஜுனனுடைய மனதில் வந்த மாற்றத்தை பார்க்க போகின்றோம். பிறகு இரண்டாவது அத்தியாயத்திற்குள் நுழைந்து இவ்வருடம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்ப்போம். பிறகு அடுத்த வருடம் இரண்டாவது அத்தியாயத்தை முடிப்போம். அதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு அத்தியாயமாக செல்ல இருக்கின்றோம்.
கால இடைவெளி அதிகமாக இருந்தாலும் எவ்வளவு முடிகின்றதோ அவ்வளவு செல்லலாம். அதாவது உடனே 18 அத்தியாயம் 20 வருஷம் ஆகுமே, நம்ம 2 பேரும் உயிரோடு இருப்போமா, அந்த சந்தேகமெல்லாம் வேண்டாம். ஒவ்வொரு வகுப்புலேயுமே நம்ம எவ்வளவு தூரம் ஒரு கருத்தை நிறைவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவுபடுத்தலாம். அதாவது பசி இருந்ததுன்னா கடைசி கை சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் பசி போகும்னு அர்த்தம் அல்ல. ஒவ்வொரு வாய் சாப்பிடும் பொழுது அந்த அளவுக்கு பசி போகும். அதே போல நம்ம ஒவ்வொரு கருத்தை படிக்க படிக்க அது நம்மை உயர்த்தும், நம்முடைய மனதிற்கு அது பக்குவத்தை கொடுக்கும். இவ்விதத்தில் நம்முடைய கீதை வகுப்பு அமைய இருக்கின்றது. காலை வேளை அதே போல உபனிஷத்தை நாம் பார்க்க போகின்றோம். இப்பொழுது முதல் அத்தியாயம் இருக்கு. இந்த முதல் அத்தியாயத்தினுடைய தலைப்பை மட்டும் இப்பொழுது பார்ப்போம். நாளை முதல் அத்தியாயத்திற்குள்ளே போய் அர்ஜுனனுக்கு என்னென்ன மனம் மாற்றம் வந்ததுன்னு பார்ப்போம். இப்போ முதல் அத்தியாயத்தினுடைய தலைப்பு அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுன விஷாத யோகம்ங்கிறது முதல் அத்தியாயத்தினுடைய தலைப்பு. இங்கே யோகம் என்றால் தலைப்பு என்றே பொருள். கீதையில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் யோகம் யோகம்னே வரும். இப்போ யோகம்னா அந்த இடத்துல சப்ஜெக்ட் மேட்டர்னு அர்த்தம். அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், கர்ம யோகம், அப்படியெல்லாம் யோகம் யோகம்னா அங்கே யோகம்ங்கிறதுக்கு தலைப்பு, அதாவது சப்ஜெக்ட் மேட்டர். இதுதான் இங்கே விசாரிக்கப்படுகின்றது. இப்போ என்ன விசாரம்? அர்ஜுன விஷாதம். அர்ஜுனன்னா நமக்கு தெரியும் அர்ஜுனன். விஷாதம் என்றால் துயரம் என்று பொருள், அல்லது சோகம். இப்போ தலைப்பு என்ன? அர்ஜுனனுடைய சோகத்தை பற்றிய விசாரம். இப்போ முதல் அத்தியாயம் அர்ஜுனனுடைய சோகத்தை பற்றியது. அந்த சோகம்னா என்ன என்று தான் நாம் நன்கு உணர வேண்டும். ஏன்னா அந்த சோகத்திலிருந்து விடுதலை அடைகிறது தான் பகவத்கீதையினுடைய சாராம்சம் அல்லது உபதேசம். கீதை ஆரம்பமே சோகம் வேண்டான்னு சொல்லி, ஆகவே சோகத்திற்கு காரணமில்லைன்னு சொல்லி பகவான் முடிக்க போகின்றார். இந்த துயரத்திலிருந்து நம்மை நீக்குவது தான் உபதேசத்தினுடைய சாரம். அதில் அர்ஜுனனுடைய துயரம் முதல் அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம துயரத்தையே இரண்டாக பிரிக்கின்றோம். நம்ம வாழ்க்கையில் அடைகின்ற துயரம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒரு விளக்க ஆசிரியர் மிக அழகாக துயரத்தை பிரிக்கிறார். எப்படி என்றால், துரியோதனன் அனுபவித்த துயரம், அர்ஜுனன் அனுபவித்த துயரம்னு ரெண்டாக பிரிக்கிறார். இப்போ துரியோதனை அனுபவித்த துயரம் பொறாமையினால் அனுபவித்தான். அந்த துயரம் அவனையும் துயரப்படுத்தி மற்றவர்களையும் துயரப்படுத்தியது. இப்போ அந்த துயரம் கேடு விளைவிக்கின்ற துயரமாக இருந்தது. ஆனால் அர்ஜுனனுடைய துயரம் இருக்கே, அது அவனுடைய மனதை பண்படுத்தியது, மற்றவர்களுக்கு நன்மையை கொடுத்தது. இப்போ வாழ்க்கையில் நம்ம துயரங்களை அனுபவிக்கும் பொழுது எல்லா துயரமுமே துயரம் அல்ல, அல்லது தவிர்க்க வேண்டியதல்ல. சில துயரத்தை தான் நம்ம தவிர்க்கணும். சில துயரம் யோகமாக நம்முடைய வாழ்க்கையில் மாறப்போகும். வால்மீகியினுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, 2 பறவைகள் சந்தோஷமாக அமர்ந்து கொண்டிருந்தது. யாரோ ஒரு வேடன் ஒரு பறவையை கொன்று விட்டான். இனி ஒரு பறவையினுடைய சோகத்தை பார்த்தார். பிறகு சொல்கின்றார், அந்த சோகத்திலிருந்து தான் ஸ்லோகம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த ராமாயணம் வந்ததே வால்மீகியினுடைய சோகத்திலிருந்து வந்தது. அதாவது ஒரு சோகத்திலிருந்து ராமாயணம் என்ற ஸ்லோகம் தோன்றியது. இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, சோகம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு படியாகவும் அமையலாம், அல்லது சோகம் ஒரு வீழ்ச்சியாகவும் அமையலாம். இப்போ அர்ஜுனனுக்கு வந்த சோகம் அவனை உயர்த்துகின்ற சோகம். வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி அடைஞ்சிட்டு போயுதுன்னு வச்சுக்குவோமே, இந்த அகங்காரம் ரொம்ப பெருசாயிரும். பிறகு அதை உடைக்கவே முடியாது. வாழ்க்கையில் தோல்விகள் வர வர, துயரம் வர வரத்தான் இந்த நம்முடைய ஈகோ இருக்கே, இந்த அகங்காரம் யோசிக்க ஆரம்பிக்கும். நான் என்னுடையதுங்கிறதுக்கு மேலே வேறு ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா இந்த அகங்காரத்துக்கு சோகம் வேண்டாம்.
அகங்காரத்துக்கு என்றைக்குமே இன்பந்தான் வேணும். ஆனால் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு துயரம் வரும் பொழுது தான் இந்த அகங்காரம் ஒரு கேள்வியை கேட்கும், எனக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது, என்னுடைய சக்திக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிற அறிவு அகங்காரத்துக்கு எப்போ வரும் தெரியுமோ, அதுக்கு துயரம் வரும் பொழுது தான் தெரியும், தோல்வி வரும் பொழுது தான் தெரியும். ஆகவே நம்ம மனதில் வருகின்ற சோகம் யோகமாக மாற்றப்படும். அந்த சோகம்தான் முதல் அத்தியாயத்தினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. இப்போ முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் சோகப்படுகின்றான். அர்ஜுனனுக்கு சோகம் வருகின்றது, துயரம் வருகின்றது. அர்ஜுனனுக்கு ஒரு கால் துயரம் வராமல் இருந்திருந்தால், பீஷ்மர் துரோணர் போன்றவர்களை பார்த்து அர்ஜுனனுக்கு துயரம் ஏற்படாமல் இருந்திருந்தால் நஷ்டம் நமக்கு தான். நமக்கு கீதை கிடைச்சிருக்காது, அர்ஜுனனுக்கும் கீதை கிடைச்சிருக்காது. அப்படி இப்போ அர்ஜுனனுடைய சோகம் கீதை என்று பகவானிடம் வருவதற்கு விதையாக இருந்தது. இப்போ சோகம்ங்கிறது என்ன, அதையே நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், வாழ்க்கையில் துயரமே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, எப்பொழுதுமே இன்பமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த அடிப்படை எண்ணத்திலேயே ஒரு தவறு இருக்கின்றது. கஷ்டத்தையே நம்ம அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான் நமக்கு அதிக கஷ்டம் வருகின்றது. கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன், கஷ்டத்தை நான் சந்திக்கின்றேங்கிற அறிவு எப்பொழுது வருமோ அப்பொழுது கஷ்டமானது நம்மைய பற்றி உண்மை அவருக்கு தெரிஞ்சிடுதுன்னு நம்மிடம் இல்லாமல் ஓடிடும். அப்போது வாழ்க்கையில் எந்த துயரம் நம்மைய பண்படுத்தும், எந்த துயரம் நம்மைய அதாவது சம்சாரத்தில் ஆழ்த்தும் என்பதை உணர வேண்டும். இப்போ சில பேர் சொல்வார்கள், பட்ட காலில் படும், நல்லவனுக்கு தான் கஷ்டம் அதிகம்னு சொல்வார்கள். அல்லது சில சமயம் நம்மளும் புலம்புவோம், நான் யாருக்குமே எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலையே, எனக்கு தெரிஞ்சு எந்த பாவமும் பண்ணலையே, எனக்கு ஏன் மேல் மேலும் கஷ்டம் வருது, துயரம் வருதுன்னு வெந்து கொள்வோம். அதாவது பகவான் ஒருத்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணார்னா முதல்ல என்ன கொடுப்பார் தெரியுமோ, அர்ஜுனனுக்கு என்ன கொடுத்தார், சோகத்தை மனதில் உருவாக்கினார். அப்படி கஷ்டத்தை தான் கொடுப்பார். அந்த கஷ்டம்தான் நம்மை உயர்த்தும். இப்போ கஷ்டத்தை பற்றிய சரியான அறிவு நமக்கு தேவை. அதுதான் நம்ம முதல் அத்தியாயத்தில் பார்க்க போகின்றோம். இப்போ அர்ஜுனனுக்கு வந்த சோகம் அவனை உயர்த்துகின்றது. ஒரு நல்லவர்களுக்கு வருகின்ற சோகம் அது புண்ணியத்தினுடைய பலன். நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம் பாபத்தினால தான் துயரம் அடைவோம்னு. பாபத்தினால அடைகிற துயரம் துரியோதனனுடைய துயரம். அவனுடைய துயரம் அவனுக்கும் பலன் இல்லை, மற்றவர்களுக்கும் அது துயரத்தை தான் கொடுத்தது. ஆனால் அர்ஜுனனுடைய துயரம் அது அவனை உயர்த்தியது. அந்த துயரம்தான் முதலாவது அத்தியாயத்தினுடைய சாராம்சமாக இருக்க போகிறது. இப்போ முதலாவது அத்தியாயத்தில் ஒரு கதை போகுது. கதைக்குள்ள அர்ஜுனனுடைய மனதில் வந்த மாற்றத்தை நாம் பார்க்க போகின்றோம். அவனுக்குள்ள வந்த ஒரு உணர்வு சோகம், துயரம்ங்கிற உணர்வு. அந்த துயரம்ங்கிற உணர்வு அவனுக்குள் இருக்கின்ற கர்வத்தை நீக்கி விடுகிறது. நான் ஒரு க்ஷத்திரியன், எனக்கு அறிவு இருக்கின்றது, நான் தேரில் அமர்ந்திருக்கின்ற சுவாமி, பகவான் தேரோட்டி, அதனால் முதல்ல சொல்கிறான், என்னுடைய ரதத்தை போய் நீ நிறுத்து என்று ஆணையிடுகின்றான். அந்த கர்வத்தோடு வந்த அர்ஜுனனுக்கு அந்த கர்வத்தை நீக்கி பணிவை கொடுத்தது அவனுடைய மனதில் வந்த சோகம். அதான் முதலாவது அத்தியாயத்தினுடைய தலைப்பு, அர்ஜுன விஷாத யோகம். விஷாதம்னா சோகம். அர்ஜுனனுடைய மனநிலை முதல் அத்தியாயத்தில் விளக்கப்படுகிறது. இப்போ நாளை நாம் அர்ஜுனனுடைய மனநிலையை ஆராய்ச்சி செய்து பிறகு இரண்டாவது அத்தியாயத்தில் ஒரு பகுதி வரை மாலை வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இத்துடன் இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.